வணக்கம் ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ். நான் ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனல்ல ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான வீடியோஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம். பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் தரேன், கண்டிப்பா போய் பாருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கிராமர் தாங்க பார்க்க போறோம். ஏன்னா நம்மளுக்கு கிராமர் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். அதுல தான் நிறைய மார்க் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கிராமரை நம்மளால மெமரைஸ்லாம் பண்ண முடியாது இல்லையா? அதை கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினா மட்டும்தான் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஈஸியா அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டெஃபினிஷன்ஸ், அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு சிலபஸ்ல புக் பேக்ல என்னென்ன மாதிரியான கிராமர்லாம் இருக்கு டாபிக் ரிலேட்டடா அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் தாங்க பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்க்க சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இது நல்லா ரீச் ஆகும். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ்னா என்ன அப்படின்றது தாங்க பார்க்க போறோம். A group of words containing a subject and a verb. ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா அதுல கண்டிப்பா சப்ஜெக்ட் இருக்கணும், verb இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? வெறும் சப்ஜெக்ட் மட்டும் இருந்தா அதை வேர்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி verb மட்டும் இருந்தா அது ஒரு வேர்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ ஒரு வாக்கியம் அப்படின்றது என்ன, கண்டிப்பா அதுல ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், verb இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன வேணாலும் இருக்கலாம். பெரிய சென்டென்ஸ் அது ஃபார்ம் ஆகும். ஆனா கண்டிப்பா ஒரு சின்ன சென்டென்ஸ்க்கு ஒரு சப்ஜெக்டும் ஒரு வேர்பும் இருக்கும். That expresses a statement, question, request, command or சர்ப்ரைஸ். அந்த சென்டென்ஸ் நம்மளுக்கு பல விஷயங்களை சொல்லும் இல்லையா? ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்டா இருக்கலாம், இல்ல நம்ம யாரையாவது கொஸ்டின் கேட்கிற மாதிரி இருக்கலாம், இல்ல யாரையாவது நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு விஷயம் செய்யுங்களேன் அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கலாம், இல்ல கமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், நீ அதை செய்டா அப்படின்னு கமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல ஒரு விஷயத்த பார்த்து சர்ப்ரைஸ் ஆச்சரியமா வாவ் இது எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும், இல்ல நம்மளுடைய சோகத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். இது எல்லாமே என்னன்னா டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஒரு சென்டென்ஸ் யூஸ்வலி எப்படி இருக்கும்னா it begins with a capital letter and ends with a full stop or question mark or exclamation mark. இதுதாங்க பேசிக். ஒரு சென்டென்ஸ் எப்பவுமே எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அது எண்ட் ஆகிறது எப்படி எண்ட் ஆகும்னா ஒன்னு ஃபுல் ஸ்டாப் இருக்கும், இல்லைன்னா கொஸ்டின் மார்க் இருக்கும், இல்லைன்னா எக்ஸ்கிளமேஷன் மார்க் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதுதான் ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பாருங்க. டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் தாங்க நம்ம பார்க்க போறோம். மொத்தம் எத்தனை டைப் இருக்குன்னா 4 டைப்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க, ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸை பார்த்தோன்னே இது ஸ்டேட்மெண்ட்ங்க அப்படின்னு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்? when a sentence is statement, it gives a fact or opinion and we end it with a full stop அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா அது நம்மளுக்கு ஒரு உண்மையை பத்தி சொல்றதா இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒருத்தவங்களோட ஒப்பீனியன் பத்தி சொல்றதா இருக்கும். குறிப்பா அதுல லாஸ்ட்ல ஒரு full stop இருக்கும். அதை வச்சு நீங்க அது ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க. இது என்ன சொல்றாங்க பாருங்க, duck swim in water. இது ஒரு ஃபேக்ட் தானே, உண்மை தானே. வாத்து தண்ணியில ஸ்விம் பண்ணும் அப்படின்றது ஒரு உண்மை. அப்ப இது என்னன்னு சொல்றாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் டைப் என்னன்னா இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ்ல 2 டைப் இருக்குங்க. ஒன்னு எஸ் ஆர் நோ டைப்னு சொல்லலாம், இன்னொன்னு WH questions அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். So இப்ப interrogative அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா when a sentence asks a question we end it up with a question mark. ஒரு சென்டென்ஸ்க்கு பின்னாடி நம்மளுக்கு question mark அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா அது என்ன சென்டென்ஸ் சொல்றாங்கன்னா interrogative sentence. ஒருத்தவங்களை நம்ம கொஸ்டின் பண்றதுக்காக கேட்கிறோம் இல்லையா, அதுதான் interrogative sentence. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, what do you want? உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்ப அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா interrogative type of sentence. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேர்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் தாங்க பார்க்க போறோம். தேர்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இம்பரேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ். அப்படின்னா என்ன, when a sentence makes a request or gives an instruction or a command we end it with a full stop. இதுவும் அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் ரெண்டுமே கடைசியில ஃபுல் ஸ்டாப் தாங்க வரும். என்ன டிஃபரன்ஸ்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னா நம்ம ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும், ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்த கேட்கற மாதிரி இருக்கும், இல்லைன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லைன்னா கமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், நீ கண்டிப்பா அதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு கமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவோம். இதை ஈஸியா இன்னும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் பாருங்க எப்பவுமே வேர்ப்ல ஆரம்பிக்கும். ஸோ வேர்ப்ல ஆரம்பிச்சதுன்னா அது இம்பரேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ். ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இம்பரேட்டிவ்க்கும் நீங்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் எப்படின்னா சப்ஜெக்ட் வச்சு ஆரம்பிக்கும், ஆனா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் பாருங்க இது ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லையா, அதனால இது வேர்பை வச்சு ஸ்டார்ட் பண்ணும். என்ன சொல்றாங்க, டேக் திஸ் ரோடு, இந்த ரோடு வழியா போங்க அப்படின்னு சொல்றது. ஸோ இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்.
அடுத்து fourth type பாருங்க exclamation. Exclamation னா என்ன? When a sentence expresses surprise, wonder or some strong emotion, we end it with an exclamation mark. ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு சர்ப்ரைஸான ஆச்சரியப்பட்டு ஒரு வாக்கியம் சொல்றோம், இல்ல வண்டர், இல்லைன்னா வந்து ஒரு சோகமான ஒரு விஷயம், அலாஸ், அதே மாதிரி ஹாப்பியா இருந்தா ஒரே, அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் என்னன்னு சொல்றோம்னா எக்ஸ்கிளமேஷன் சென்டென்ஸ்ன்னு சொல்றோம். பாருங்க, ஹவு பியூட்டிஃபுல் த தாஜ்மஹல் இஸ். ஸோ எப்பவுமே எக்ஸ்கிளமேஷன் சென்டென்ஸ்ல இந்த மார்க் இருக்கும், இந்த எக்ஸ்கிளமேஷன் மார்க் லாஸ்ட்ல இருந்ததுன்னா இது வந்து எக்ஸ்கிளமேஷன் சென்டென்ஸ் அப்படின்றத நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம புக் பேக்ல என்னென்ன எக்ஸசைஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு இந்த எந்த ஆப்ஷன் வந்து வந்தா அந்த சென்டென்ஸ் வந்து ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, டேஷ் எ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். ஸோ இது என்ன சென்டென்ஸ்னு உங்களுக்கு தெரியுது, எக்ஸ்கிளமேஷன், ஏன்னா இதுல எக்ஸ்கிளமேஷன் மார்க் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆப்ஷனை வச்சு எது அங்க வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ஹவு. ஹவுனா என்னன்னு சொல்லுவாங்க, எப்படி. எப்படி ஒரு அழகான பூ அப்படின்னு நான் கேட்போம், இல்ல. வா ஒரு அழகான பூ அப்படின்னு சொல்ல மாட்டோம். அடுத்தது ஹுரே ஒரு அழகான பூ அப்படின்னு சொல்லுவோமா, இல்ல. ஒரே அதெல்லாம் வந்து வெற்றியை கொண்டாடுறதுக்காக நம்ம சொல்றோம். அப்ப இது என்னது, வாட். என்ன ஒரு அழகான பூ அப்படிதானே சொல்லுவோம். அப்ப இங்க ஆன்சர் என்ன வரும், வாட். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க, டேஷ் பிளே ஃபுட்பால் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன வரும், யூ கேன். அப்படின்னா யூ கேன் பிளே ஃபுட்பால் அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் ஆயிடும். ஏன்னா சப்ஜெக்ட் முதல்ல வந்தா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். ஆனா இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், கேள்வி கேட்கிறோம். அப்ப இங்க என்ன வருது, கேன் யூ, உன்னால பிளே பண்ண முடியுமா, இது வரலாம். அடுத்தது பாருங்க, ஹாவ் யூ கொடுத்துருக்காங்க, ஹாவ் யூ. நெக்ஸ்ட் யூ குட், இது கண்டிப்பா வராது. அப்ப என்ன ஆன்சர்ன்னு பாத்தீங்கன்னா கேன் யூ பிளே ஃபுட்பால் அப்படின்றது தான் வரும். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க, டேஷ் டிட் யூ கோ எஸ்டர்டே அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா இதுல வந்து கொஸ்டின் மார்க் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு கொஸ்டின் இதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ விச், வேர், வாட், ஹூ. ஹூனா என்ன, யார். யார் நேத்து போனது, ஹூ டிட் யூ கோ எஸ்டர்டே அப்படின்னு நான் கேட்போம், இல்ல. வாட் டிட் யூ கோ எஸ்டர்டே, என்ன நீ நேத்து போன அப்படின்னு நான் கேட்போம். வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே, எங்க நீ போன அப்படின்னு தானே கேட்போம். எங்கப்பா நேத்து நீ போன. அப்ப ஆன்சர் என்னது, வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, டேஷ் ஹஸ் கோ ஃபார் எ வாக். அதுக்கு என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க, ஷல், மே, லெட், கேன் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஆன்சர் என்னன்னா லெட். ஏன்னா இங்க என்ன வந்திருக்குன்னு பாருங்க, அஸ் வந்திருக்கு. அஸ்னா என்னன்னா வியோட இதுல வரும். அப்ப ஷல் வராது. ஷல் எப்பவுமே நம்ம ஐக்கும் இதுக்கும் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஐக்கோ வீக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ மேவும் வரும். அப்ப என்னது, லெட் அஸ் கோ ஃபார் எ வாக் அப்படித்தானே கேட்போம். கேன் அஸ் கோ ஃபார் எ வாக்கா வராது. மே அஸ் கோ ஃபார் எ வாக் வராது. ஷல் அஸ் கோ ஃபார் எ வாக், ஷல் ஐ கோ ஃபார் எ வாக்னா வரும். ஸோ ஆன்சர் என்னது, லெட். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, டேஷ் லைக் டு பிளே ஹைட் அண்ட் சீக் அப்படின்னா he like to play வராது, she like to play வராது. ஏன்னா he, she, it மூணு வந்ததுன்னா verb பக்கத்துல என்ன கொடுக்கணும்னா yes வரும், likes. சப்போஸ் he likes to play hide and seek, ஆனா இங்க என்ன அது லைக்னு தான் இருக்கு. அப்ப என்ன ஆன்சர் வரும்னா I like to play hide and seek. So next நம்ம எக்ஸசைஸ் தாங்க பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, லுக் பஞ்சுவேஷன் மார்க்ஸ் அண்ட் ஃபைண்ட் த சென்டென்ஸ் டைப்னு கேக்குறாங்க. பஞ்சுவேஷன் மார்க் வச்சு இது என்ன சென்டென்ஸ் டைப்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. வாங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபுல் ஸ்டாப் இருக்கு இல்லையா, அப்போ ஒன்னு ஸ்டேட்மெண்டா இருக்கணும், இல்லைன்னா இம்பரேட்டிவா இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒன் ஆல்வேஸ் felt like drawing close to him அப்படின்னும் போது இது என்ன சென்டென்ஸ்னு சொல்றாங்கன்னா இட் இஸ் a statement sentence அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, இட் இஸ் a statement, ஏன்னா ஃபுல் ஸ்டாப் வந்து லாஸ்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர். அப்ப என்ன மார்க் இருக்கீங்க, எக்ஸ்கிளமேஷன் மார்க் இருக்கு. ஜஸ்ட் நீங்க பஞ்சுவேஷன் மார்க் வச்சு இது என்ன சென்டென்ஸ்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப இது என்ன சென்டென்ஸ், எக்ஸ்கிளமேஷன் சென்டென்ஸ். ஓகேங்களா, பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர், எக்ஸ்கிளமேஷன் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் என்ன, தேர்ட் ஒன் என்ன சொல்லிருக்காங்க, who is going to see them. என்ன கொடுத்திருக்காங்க, கொஸ்டின் மார்க் கொடுத்திருக்காங்க. அப்ப கொஸ்டின் மார்க் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா இது என்ன சென்டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் கம் ஹியர், இதுவும் ஃபுல் ஸ்டாப் தான். ஆனா இது எப்படி இருக்கு, கமெண்ட் பண்ற மாதிரி இருக்கே, இங்க வா அப்படின்றது கமெண்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னா வேர்ப் ஃபர்ஸ்ட் வந்துரும். அப்ப கமெண்ட்றது வா, வான்றது வேர்ப். அப்ப இது என்ன சென்டென்ஸ்னு சொல்லுவோம்னா இதை வந்து இம்பரேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னது, இம்பரேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ்.
நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. டிஸ்கஸ் த டிஃபரன்ஸ் இன் த மீனிங் ஆஃப் their சென்டென்ஸ். ஒரே பேனியன் ட்ரீ பத்தி தான் ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படி டைப் ஆஃப் சென்டென்ஸா மாறுது? இப்ப திஸ் இஸ் ஏ பேனியன் ட்ரீ, இது ஒரு பேனியன் ட்ரீ அப்படின்னு சொல்றது என்னது? ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். இது ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஃபுல் ஸ்டாப் இருக்கு, ஒரு ஃபேக்ட் சொல்லுது. இது ஒரு பேனியன் ட்ரீ அப்படின்றது ஒரு ஃபேக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? இஸ் திஸ் ஏ பேனியன் ட்ரீ? கொஸ்டின் மார்க் இருக்கு. அப்ப இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்? இன்ட்ராகேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்ட்ராகேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ். தேர்ட் ஒன் பாருங்க. வாட் ஏ பியூட்டிஃபுல் பேனியன் ட்ரீ. அப்ப இது என்ன இருக்கு? எக்ஸ்கிளமேஷன். திஸ் இஸ் எக்ஸ்கிளமேஷன் டைப் ஆஃப் சென்டென்ஸ். ஒரே பேனியன் ட்ரீ தான், அதை டிஃபரெண்டா எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க. லுக் அட் திஸ் பேனியன் ட்ரீ. இந்த பேனியன் ட்ரீயை பாரு அப்படின்றது ஒரு கமெண்ட். அப்ப அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இம்பரேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபைனல் எக்ஸசைஸ்க்கு வந்துட்டோங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் த சென்டென்ஸ் டைப். இங்க என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஒரு 10 சென்டென்சஸ்ல எது எதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எது எதெல்லாம் கமாண்ட்னு சொல்றாங்க, கமாண்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அண்ட் எது எதெல்லாம் ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு, ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி வாங்க நம்ம கொஸ்டினை படிச்சு எது ஸ்டேட்மெண்ட், எது கமாண்ட், எது ரெக்வஸ்ட்னு பார்க்கலாம். The car moved towards grandfather. இது என்னது? ஒரு ஸ்டேட்மெண்ட். இது ஈஸியா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இட் இஸ் a statement sentence. I want a roof over my head அப்படிங்கிறது இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ளீஸ் do not cut trees அப்படின்றது என்னது? கமெண்ட் கிடையாது, ரெக்வஸ்ட். ஸோ ஒரு சென்டென்ஸ்ல ப்ளீஸ் அப்படின்னு வந்தாலே அது ஒரு ரெக்வஸ்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. We spend the whole day planting saplings அப்படின்னா என்ன? ஸ்டேட்மெண்ட். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். Will you please remove the trees growing on the wall அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இது என்னது? ரெக்வஸ்டா கேக்குறாங்க இல்லையா? உங்களால கண்டிப்பா பண்ண முடியுமா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ளீஸ்ன்னு வந்தாலே அது ஒரு ரெக்வஸ்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் தான். ஸோ ரெக்வஸ்ட், கமாண்ட் எல்லாம் வந்து இம்பரேட்டிவ் டைப் சென்டென்ஸ்ல தான் வரும். ஆனா அவங்க வந்து இப்படி கேட்டிருக்காங்க. சரிங்களா? There was a forest on the island. ஐலாண்ட்ல ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு. அப்ப இது என்னது? ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ். Go to the river bed அப்படின்றது என்னது? கமாண்ட். போ ரிவர், அந்த ஆற்றுப்படுகைக்கு போ அப்படின்றது என்னது? கமாண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி நான் சொல்லிக்கிறேன், வேர்ப்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது. The island was a green paradise அப்படின்றது என்னது? ஸ்டேட்மெண்ட். அடுத்தது grow more trees to protect nature அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது என்னது? கமாண்ட். அடுத்தது grandfather's dream had come true. இது என்னது? ஸ்டேட்மெண்ட். அப்படி. ஸோ ஆஃபீஸர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 1 கொஸ்டினாவது நம்மளுக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக வருங்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்ன்னு கேட்கலாம். இல்லைனா சென்டென்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ஃபில்அப் மாதிரி ஹவ்வா, வேரா, விச்சா என்ன வரும் அப்படின்றது கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ.